பொதுவாக ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டில் காய்கறி தோட்டம் அமைக்கிறது, இந்த மண் சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு தொடர்போடு இவங்க இருக்கிறதுன்றது வந்து மேபி அது விவசாயமாக இருக்கலாம், இல்லை உணவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பால் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒரு தொடர்பு வந்து இவங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும்பொழுது அந்த ரிஷபத்தினுடைய அந்த குவாலிட்டிஸ் வந்து இன்னும் அதிகமாக வந்து இவங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்கும் இவங்களுக்கு. இதை வந்து ரிஷபம் வந்து புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது இவங்களுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக பற்றாதே, டிட்டாச்மெண்ட், இதை வந்து ரிஷபம் பழகி கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து ரிஷபம் வந்து நிறைய தோத்து போகுங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து 7ஆம் பாகமாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சகம் தான் வரும். இவங்க ஒரு சாஃப்டான ஒரு பர்சன் அப்படின்னா ரொம்ப ரக்கடான ஒரு பர்சனாலிட்டி தான் வந்து இவங்களுக்கு வாழ்க்கை துணையாகவோ நண்பர்களாகவே அமைவாங்க. இவங்களுடைய அதனால வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு நளினமான ஒரு அன்பு அப்படின்றது வந்து இவங்களுக்கு கிடைக்காது. கிடைக்கக்கூடிய அன்பு எல்லாமே வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முரட்டத்தனமாக தான் கிடைக்கும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எமோஷ்னலாக போய் கனெக்ட் ஆகாமல் டிட்டாச்மெண்ட் பழகிக்கணும் அப்படின்றது தான் இவங்களுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெசன். நெக்ஸ்ட் பார்க்கும்பொழுது எதையுமே வந்து இருகப்பற்றி கொள்ளாதீர்கள். இருகப்பற்றுன்னு சொல்லுவாங்க, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இருகப்பற்றக்கூடாதுங்க. இவங்க ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், ரொம்பவும் வந்து கான்ஷியஸ் அதிகமாக இருக்கும். ஒரு நாள் வந்து பணம் கையில் இருந்தால் மட்டும்தான் ஒரு சில நேரங்களில் வந்து ரிஷபம் வந்து ரொம்ப நிம்மதியாகவே தூங்கும். புரியுதுங்களா? அந்த மேலேயும் ரொம்ப அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வரக்கூடாது. அட் த சேம் டைம் ஒரு ரிலேஷன் கூடவே ஒருத்தர் நம்ம கூட இருக்கணும், அன்பு செலுத்திட்டே நம்ம கூட ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரிஷபம் பிறந்ததே வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து அன்புனா என்னன்னு சொல்றதுக்காக தான். ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து அந்த அன்பை எதிர்பார்க்கும் பொழுது நிறைய ஏமாற்றத்தை ரிஷபம் அடைகிறது. ஓகேங்களா? ஓகே, இந்த ரிஷப ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய இந்த ராசிக்காரர்களுக்கு பொருளாதார நிதி நிலைமைகள், கடன்கள், வேலை விஷயங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய டேரட்ஸ் கார்டு மூலமா பார்க்கலாம். வால் வந்திருக்கு, அரசனின் வால், வித்தைக்காரன் வந்திருக்கு. ஓகே, 2 நல்ல ஒரு பாசிட்டிவ் கார்டு வந்திருக்குது, ஒரு நெகட்டிவ் கார்டும் வந்திருக்கு.